ஹலோ கைஸ், 6 மணிக்கு மேலே லேடிஸ்லாம் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்தது. பட் 6 மணிக்கு மேலே இந்த கிராமத்துக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஜெய்சல்மர் அப்படின்ற ஒரு சிட்டிலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற குல்தாரா வில்லேஜ். ஸோ இந்த கிராமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேய் கிராமம்னு சொல்லி தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. ஸோ அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு நம்ம தமிழ் சினிமாவிலே. இப்போ நீங்க பார்க்க போற இந்த படம் ஊருக்குள்ள இருக்கிற என்ட்ரி எக்ஸிட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எஸ் சார், இதை கோஸ்ட் வில்லேஜ்னு சொல்றாங்க சார். இங்க ஆடு மேய்க்கிற 4-5 ஃபேமிலி மட்டும் தான் தங்கியிருக்காங்க. ஸோ இந்த படமும் இந்த குல்தாரா வில்லேஜ்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குல்தாரா வில்லேஜுக்கு எதுக்கு பேய் கிராமம்னு பேர் வந்தது அப்படின்றத ஃபுல் டீடைல்ஸ் ப்ளஸ் வந்து இந்த கிராமத்துக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கிராமத்துக்கு பக்கத்தில் ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வந்து நம்ம ஜெய்சல்மர் ஃபோர்ட் அதாவது அடிவாரத்தில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெசர்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குல்தாரா ஹோஸ்ட் வில்லேஜ் ஸோ அதை பார்க்கலான்றதுக்காக தான் வந்தேன். ஸோ இப்போ அதை எப்படா பார்க்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பப்ளிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ப்ரைவேட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் இப்போ தான் என்கொயரி பண்ணிட்டு வந்துட்டேன் ஸ்கூட்டிக்கு. ஸோ ஒரு அண்ணன் வந்து ஸ்கூட்டி வச்சு நின்றுட்டு இருந்தார். நீங்கள் எவ்வளோ கொடுத்து நான் வாங்கினீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து சொன்னார், நான் வந்து 300 கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஓகே, நான் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டில் பாதி ஷேர் பண்ணுறேன், நானும் உங்கள் கூட வரலாமான்னு கேட்டேன். அவர் ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஒரு யூடியூபர்ன்றது இன்னொரு சந்தோஷம். ஏன்னா அவர் யூடியூபர். ஸோ வீடியோ எடுக்கும்போது 2 பேருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ அவர் கூட தான் போகிறோம். சக்தீர் ஓகே ஓகே சக்தீர். இவங்க வந்து கேரளாலேருந்து வராங்க. ஸோ சவுத் இந்தியா தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க நம்ம அவங்க கூட போகலாம். இந்த ராஜஸ்தான் வந்ததுல நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல ஃபேஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்க. இங்க பப்ளிக் வெஹிக்கல்லாம் அவ்வளவா கிடையாது. நம்ம அது மாதிரி ஓனா ஏதாவது பைக் ரெண்ட் எடுத்துட்டு தான் போகணும். ஸோ அது மாதிரி இவர் வந்து ஷேரிங் பேசிஸ்ல நான் இவர் கூட போயிட்டு இருக்கேன். ஸோ பைக் ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பைக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம பேரம்பேசத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்குங்க. ஸோ நம்ம ஜெய்சல்மர் சிட்டில இருந்து சுத்தி உள்ள இடத்துல நம்ம போய் சுத்தி பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி மணி வந்து 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் 2 ஹவர்ஸ் வரலையும் தான் நம்மளுக்கு விசிட்டிங் ஹவர்ஸ். 6 o'clock மேல வந்து கேட்டு பூட்டிடுவாங்களாம். அதுக்குள்ள போகணும். ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டேங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த கார்னர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 5 கிலோமீட்டர் போனால் நம்மளுடைய குல்தாரா கோஸ்ட் வில்லேஜ் வந்து. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே கடை ஒன்று பொட்டி கடை இருக்குது. ஸோ அது பொட்டி கடையில் வந்து மேகி ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி போகிறோம். 5 किलोमीटर है. हम स्कूल में पढ़ाते हैं. कहाँ है आपका घर? और आपका? हाँ हाँ. ओ मेरा नाम सकीर भाई. माय नेम रेणुका. आपका नेम? सबीना. ओके, थैंक यू सो मच. बाय. பாருங்களேன், டிக்கெட் ஒரு ஆளுக்கு 20 ரூபாயா, வண்டிக்கு 50 ரூபாயா. ஃபைனலி வி ஆர் இன்டு தி கோஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லப்படுற குல்தாரா வில்லேஜில் இருக்கோம். கார் பார்க்கிங்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சிங்க. நான் நினச்சேன் இது ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸு ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. இங்கே எல்லாம் என்ட்ரி ஃபீஸோடு கொடுத்து எல்லோரும் இங்கே காரை போட்டு நிப்பாட்டிட்டு உள்ளே பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தா என்ன தோணுது? இப்போ தாங்க எனக்கு குல்தாராக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட யாருமே வரல. இது வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு வரோம். சும்மா சொல்கிறீங்க, வந்திருப்பாங்க எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு இங்கே யாரும் வரல. தீரன் அதிகாரத்தில் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தீரன் அதிகாரம் படத்துலேயே உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா கூப்பிட்டு போயிட்டு அந்த தீரன் நதி, அதாவது நம்ம கார்த்திக் இருக்கிற அந்த கேங் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. ஸோ அப்படி விடும்போது இந்த இடத்துல நைட்டில் தங்கினவங்க உயிர் பழைக்க மாட்டாங்க அப்படின்றது ஊர் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஐதீகம். ஸோ அதே இதை வந்து அந்த இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. கல்லெல்லாம் பாருங்களேன், இதான் சிகப்பு மணற்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் தான் மணற்கல், ஆனால் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க,
பார்த்தீங்களா, சரியான ஒரு கல்லுங்க இது. இந்த மாதிரி கல்லை பயன்படுத்தி தான் இந்த ராஜஸ்தானில் உள்ள எல்லா கோட்டையுமே கட்டியிருக்காங்க. நீங்கள் ராஜஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை மட்டுமே வந்து கோட்டை மாதிரி இருக்காதுங்க. இங்கே இருக்கிற ஹோட்டலு, குட்டி குட்டி வீடு கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த சோறும் விழாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த கல்லுலாம் வந்து இங்கே இயற்கையாகவே கிடைக்கிறதுக்கான ரீசன் தாங்க அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கே தெரியும், ராஜஸ்தானில் இந்த மாதிரியான ஒரு வறண்ட பிரதேசத்தில் வந்து கற்கள்லாம் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வந்து ராஜஸ்தான் டைல்ஸ் கூட ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது யார் வீடுன்னே தெரிலங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். மேபி இது ஒரு காலத்தில் இது ஒருத்தவங்களுடைய பெட்ரூமாக இருந்திருக்கலாம். பாருங்க எப்படி நுணுக்கமாக அந்த செவுத்துக்குள்ளெல்லாம் எப்படி நுணுந்து வச்சுருக்காங்க பாருங்கள். கார்த்தி ஃபைட் பண்ண அந்த இடத்துக்கு போவோம். அது எப்படி சொல்கிறீங்க, கார்த்தி இங்கே தான் ஃபைட் பண்ணாரு அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்கிற இந்த கிராமத்தில் ஒரு வே மாதிரி ஓடும். ஸோ அந்த வே இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. ஸோ இந்த இடத்துல மாடெல்லாம் வந்து மேயும் போல பாருங்கள், சாணி போட்டிருக்கு. இப்போ இந்த கிராமம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேய் கிராமம்னு சொல்லி ரொம்ப வந்து தடை செய்யப்பட்ட 6 மணிக்கு மேலே யாரையும் உள்ள விடாம இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி 13ஆம் நூற்றாண்டுல பாலி பிராமினன்ஸ் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கோவிலை மையமா வச்சு ஃபர்ஸ்ட் வந்து குடியமைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக ஒரு 500 குடும்பம் அளவுக்கு வந்து இந்த கிராமமே விரிவடைஞ்சிருக்கு. ஒரு 100 இயர்ஸ் பிஃபோர் 19th செஞ்சுரியில வந்து இந்த கிராமத்துல இருந்தவங்க திடீர்னு ஓவர் நைட்ல அந்த கிராமத்துல இருந்து ஆள் காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமம் வந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து இது வந்து பேய் கிராமமா சொல்லப்படுறாங்க. சோ இந்த கிராமம் வந்து எதுக்காக பேய் கிராமம் வந்துச்சு அப்படின்றதுக்கான ரீசன் வந்து ஒரு 3 காரணம் சொல்றாங்க. அதாவது 19th செஞ்சுரியில சலீம் சிங்னு சொல்லிட்டு ஒரு மன்னை வந்து ஆட்சி பண்ணதாகவும், இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த கிராமத்துல உள்ளவங்களை வந்து நெருக்கடி கொடுத்ததாகவும், அதுக்கு இந்த கிராமத்துக்காரங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ இருந்தாலுமே வந்து அவர் கொண்டுடுவாரு, அதனால நம்ம வந்து அவர் கொடுத்த காலகட்டத்துக்குள்ள நம்ம பதில் சொல்லணும்னா நம்ம இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லிட்டு ஓவர் நைட்ல எஸ்கேப் ஆனதா சொல்றாங்க. இன்னொன்று வந்து தெய்வ குத்தம் ஆயிடுச்சு, அதனால சாமி வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து காவு வாங்கிட்டு இருக்கு. அதனால நைட்ல வந்து எல்லாருமே வந்து பேய் பிடிச்ச மாதிரி கத்துறதும் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எண்ணம் தோன்றதாகவும் சொல்லி இந்த இடத்துல இருந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இன்னொன்னு வறட்சி காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் தெரியல, ஆனா இந்த காரணத்தினால ஆனா ஓவர் நைட்ல இங்க உள்ள மக்கள் எல்லாம் காணாம போயிட்டாங்க. சோ அது மட்டும் உண்மை. அன்றிலிருந்து இன்று வரை இது வந்து ஒரு பேய் கிராமம்னு சொல்லி ராஜஸ்தானாலே அழைக்கப்படுதுங்க. ஒருவேளை இந்த இடத்த என்னடா பண்ணுறது கவர்மெண்ட்டும் யோசிச்சு பார்க்குது. ஸோ இந்த இடத்த எப்படியா டெவலப் பண்ணலான்னு பார்த்தா இந்த இடத்துக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த அமானுஷமாக இருக்குன்றதுனால ஸோ அதனால் சரி வேறு வழி இல்லைப்பா, இதே ஒரு கதையை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை வந்து பேய் கிராமம்னு அறிவித்து இந்த இடத்த ஃபுல்லாக வந்து பேய் கிராமம்னு ஆக்கி இப்போ வந்து இதுக்கு ப்ராப்பராக பார்க்கிங்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து வசூல் பண்ணுறாங்க. ஒருவேளை இதுதாங்க அந்த கோவில், அம்மன் கோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த கதையில். ஸோ அந்த அம்மன் கோயிலை மையமாக வச்சு தான் இந்த கிராமமே உருவாயிருக்கு. இப்போ அந்த குல்தாரா வில்லேஜ்ல இருந்து கிளம்பி அப்படியே டிரைவ் பண்ணி ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஸோ அங்கே வந்து பக்கா ராஜஸ்தான் வீடோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு 4-5 வீடு சேர்ந்த மாதிரி அந்த ரோட்லயே இருந்தது. ஸோ உள்ள போய் பார்க்கலான்ட்டு உள்ள ட்ரை பண்ணி போனோம். பட் அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. திடீர்னு 2 பேர் உள்ள வந்தா எப்படி நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட தான் உள்ள வந்தேன். பட் பரவாயில்ல, அங்க உள்ளவங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்குன்னுட்டு. ஓ முஸ்லிம்ஸ், ஓ இது வீடு போலங்க. ஸோ அது வீடு, நான் ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நினைச்சேன். சே வாழ்க்கையே வேற லெவலில் இருக்குல்ல. இங்கே பாருங்க, மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து மரத்தடியில் கட்டில் போட்டு சுற்றி நம்மளை சுற்றி அடியே ஒரு இயற்கையான வெற்று வெளியான ஒரு பகுதி. இங்கே ஒரு கிராமம் இருக்குது, எக்ஸாக்ட் குல்தாரா கிராமம் தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இது ஒரு கிராமம் இருக்குது. சொல்ல முடியாது, இது ஒரு 100 வருஷம் கழிச்சு பெரிய கிராமம் ஆகலாம். என்ன சொல்கிறீங்க? இதான் நம்ம ராஜஸ்தான் நாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓ நம்ம கூட ஒரு பொண்ணு போகிற வழியில் பேசிட்டு இருந்தால, ஓ சபினா பேகம், you only बोली ना.
ये सभी ने ना சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அப்புறம் இங்கே எவ்வளோ ஆடு பாருங்க. இங்கே உள்ள ஆடுங்கள்லாம் வேறு சைஸாக இருக்குங்க. நம்ம ஊர் ஆடு மாதிரி ஸ்லிம்மாக இல்லை, வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஸ்விங். ओ आपका स्कूल में आते हो? नहीं this girl only same. This is your play. आपका प्ले एरिया. ओके, खेलते हैं ना. வந்து நம்ம ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருந்ததா. ஸோ அதே சேம் கேர்ள் வந்துட்டா நம்மளோட. ஸோ ஓகே पापा समीरा राइट? हाँ समीरा. what आपका नाम क्या है? सबीना. सॉरी सबीना. उसका नाम मुस्कान बानू. ഇത് വെച്ചിട്ടാണ് ഇവര് അടക്കുന്നത്. बानू ओनली. हाँ बाय. Oh yeah, मेरा नाम सबीना बानू. Yeah, I know Sabina Banu. I didn't ask your name. Right? आपको मशहूर मिला था. Okay. क्या है? सर आप उधर से घूम के आए. क्या? ये गाय का बच्चा इतना आता है. Oh, गाय के बच्चा. ओके. आटकुट्टी. द गाय का बच्चा. छोटा. ओके. अभी बता ले तुझे भैंस का बच्चा. Oh, आटकुट्टीங்களுக்கு மட்டும் भैंस का बच्चा दिखा. இது என்னது இது? Oh sorry, क्या है? कीप ट्री. Right. गिर जाएगी. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வேப்பஞ்செடியெல்லாம் நம்ம ஊரில் சும்மா கிடக்கும்ல. ஸோ இந்த வேப்பஞ்செடியை இவங்க வந்து பாதுகாத்து வளர்க்குறாங்க. ஏன்னா வந்து யா காஞ்ச விறகு அந்த மாதிரி மரம் வளர்க்கறதுக்காக இங்கே பாதுகாத்து வச்சிருக்காங்க. दिस इज चाती. छोटे गाय. क्या नाम है? गाय. ओ दैट नेम. दादी नाम खाती. படா. दो स्मॉल वन ब्लैक. बकरी. ஆட்டுக்கு பேர் பக்ரி. दिस बेड. नहीं गाय. दिस प्लेस नाम क्या है? प्लेस पानी. ना प्लेस दिस प्लेस नाम क्या है? दिस प्लेस नाम जमीन विलेज. गाय का. दिस प्लेस नाम घी. ये देश का ये ऐसे ना ये थोड़ा ओके. इट्स अ बफलो मिल्क राइट? इनके दूध से घी बनता है. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னாங்க? ஒரு कुलदारा ना कुलदारा சேம் குல்தாரா. ஓகே. बड़ा विलेज है ना. இடத்துக்கு ஹிந்தில என்ன சொல்றது? இடத்துக்கு प्लेस प्लेस व्हाट इज द नेम इन हिंदी? प्लेस जगह. ये जगह का नाम क्या है? ओके. ये पेड़ क्या है? यह जगह के नाम क्या है? जगह के नाम क्या है? जमीन. ए अप्पा आई गॉट द आंसर. Thank you. இங்க உள்ள ஆளுங்க எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க. எனக்கு தான் ஹிந்தி தெரியல, அவங்க கூட அதிகமா வந்து இன்டராக்ட் பண்ணவே முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சது வரலையும் வச்சு அவங்ககிட்டயே நான் பேசி அப்படியே கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு ஏதோ பேசிட்டு வந்துட்டேன். பட் செம்ம ஜோவியில இருந்தாங்க பசங்க எல்லா குட்டீஸும். ஸோ அவங்க கூட வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள நம்ம போய் வண்டியை திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ அதனால நான் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு ராஜஸ்தான் விளாகில் மீட் பண்ணலாம். அதுவரை டாடா பை.